ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இது ஒரு முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாள் 2022 அக்டோபர் 17ஆம் தேதி நடந்த பேப்பர் 1 ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 வினாத்தாள். அதில் இருக்கிற ஆங்கில வினாக்கள் பார்க்க போகிறோம். வாட் கைண்ட் ஆஃப் கன்ஜங்ஷன் இஸ் யூஸ்டு ஹியர்? இந்த இடத்துல எந்த விதமான இணைப்புச்சொல் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. த சைல்டு வாஸ் நாட் கவர்ட் ஆல்தோ இட் வாஸ் வெரி கோல்டு. வெளியில் ரொம்ப குளிராக இருந்தாலுமே அந்த குழந்தைய அவங்க சரியாகவே மூடலை அப்படின்ற மீனிங்கில் இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போது ரெண்டு முரண்பட்ட கருத்துக்களை, வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது, குழந்தைய மூடிட்டாங்க அப்படின்றது ஒரு ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது, இருந்தாலும் இவங்க குழந்தைய மூடாமல், அப்போ ரெண்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு விஷயங்களை சொல்லும்பொழுது தோ, ஆல் தோ, ஈவன் தோ அப்படின்ற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எந்த டைப்பில் வருது அப்படின்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆஃப் கன்செஷன். இது சபார்டினேட் கன்ஜங்ஷன் ஆஃப் டைம் கிடையாது, சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் ஆஃப் கன்செஷன். அதான் இருக்கிற ப்ராப்பரான ஆன்சர். விச் பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கண்டெய்ன்ஸ் அண்ட் எரர்? இதை கீழே இருக்கிற ஒரு சென்டென்ஸை 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு அதில் எதில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டெடி cannot stop wagging his tail and followed her until she pet him from childhood அப்படின்னு 4 பார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் எங்கே எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டெடி கேனாட் ஸ்டாப் வேகிங் ஹிஸ் டெயில் அப்படின்றது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க, சிம்பிள் ப்ரெசன்ட்டில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அண்ட் ஃபாலோயிங் ஹெர் அப்படி தான் வரும். இங்கே cannot stop wagging his tail and following her அப்படி தான் இங்கே வரணுமே தவிர ஃபாலோடு ஹர் அப்படின்னு பர்ஃபெக்ட் வெர்பு இங்கே வரக்கூடாது. ஸோ எரர் இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. வாட் இஸ் மீன்ட் பை அ லைம்ரிக்? A limerick is a 5 lines poem with silly meanings or funny poems. A silly poem with 5 lines. இது எதுவுமே இல்லை. ஆப்ஷன் ஏ, பி, சி 3 கிடையாது. ஆப்ஷன் டியில் வரும்னு நினைக்கிறேன். A silly poem with 5 lines. இதான் limerick. Choose the correct synonym for the word depict. Depict அப்படின்னா சொல்கிறது, இல்லைனா ஒரு விவரிக்கிறது, விளக்குறது, புரிய வைக்கிற மாதிரி பேசுறது, depict பண்ணுறது. அப்போ portray. சூஸ் கரெக்ட் ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. த ஹார்ஸ் அண்ட் த டைகர், த ஏப் அண்ட் கோட் டிசைடட் ஒன் மார்னிங் டு ஹையர் அ போட். அப்படி இருக்கும் பொழுது செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் கோட், போட் அப்படின்னு சேம் ரைமிங்காக ஃபினிஷிங் ஆகுது. ஸோ நம்ம அது ரெண்டுத்துக்கும் சேம் சவுண்ட் கொடுத்துருவோம். த ஹார்ஸ் அண்ட் த டைகர் டிசைடட் ஒன் மார்னிங், ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் டிஃப்ரெண்ட்டாக தான் ரைம் ஆகுது. ஸோ அது ஏ, பி, சி, பி. அப்போ இதோட ரைம் ஸ்கீம் ஏபி, சிபி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். த ஃப்ரேஸ் டாட்டர்ட் ஓவர் மீன்ஸ் இது செகண்ட் டைம் வருது இந்த சேம் கொஷினே. மூவ்டு அன்ஸ்டெடிலி, மூவ்டு அன்ஸ்டெடிலி இஸ் த ரைட் ஆன்சர். Speak gently to the child. Its love be sure to gain. Teach it accents soft and mild. It may not long remain. What is the rhyme scheme of the above given stanza? Same அதே தான். ஃபர்ஸ்ட் லைன் child, தேர்ட் லைன் mild. ஸோ ரெண்டும் சேமாக ரைம் ஆகுது. அடுத்து செகண்ட் லைன் கெயின், ஃபோர்த் லைன் ரிமைன். கெயின், ரிமைன், child, mild. அப்போ ஏபி, ஏபி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சத்யமேவ ஜெயத்தே மீன்ஸ் வாய்மையே வெல்லும். ஆப்ஷன் சி ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ். பிக்ஷனரி ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் டு நோ மீனிங் வித் பிக்சர். ஆப்ஷன் ஏ. Ajay Kumar Garg received a National Award of Accomplishment from the Indian President Dr. APJ Abdul Kalam for his outstanding skill in இது 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் ஹாபி இன்ட்டு சக்ஸஸ்ஃபுல் கெரியர் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கையால் நேஷ்னல் அவார்டு வாங்கினது
அஜய்குமார் கார்க் வந்து எதுக்காக வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவனோட ஹாபி வந்து ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். அது வந்து அவனுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியரை கொடுத்தது. அதுக்காக தான் வந்து அவார்ட் வாங்கினான். ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங். Which of the following sentences is in the correct order to make a meaningful sentence? இதில் வந்து ஒரே சென்டென்ஸை வேர்டெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பர்டிகுலராக இந்த ஆல்வேஸ் அப்படின்ற வேர்ட் வந்து சென்டென்ஸில் எல்லா பிளேஸ்லேயும் வந்திருக்கு. அதில் எது கரெக்டான மீனிங்ஃபுல்லான ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வி ஆல்வேஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் டூரிங் இங்கிலீஷ் கிளாஸஸ்ன்றது தான் கரெக்டு. அடுத்தடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், பட் இதான் வந்து கரெக்டு. We speak English always during English classes வராது. English classes during always we English speakலாம் தவறு. ஃபார்மேட்டே தப்பாக இருக்குது. English classes always during we English அதுவும் தவறு. First one is the right answer. In the poem A Thing of Beauty by John Keats, the line will keep a bower quiet for us means bower quiet அப்படின்னா peace and calm. Will give us peace and calm. Option A is the right answer. Which one cannot give light அப்படின்னு சொல்லிட்டு சன், மூன், கேண்டில், மிரர் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா சன் லைட் கொடுக்கும், மூன் லைட் கொடுக்கும், கேண்டில் வந்து நம்ம ஆன் பண்ணால் கேண்டில் ஃபயர் பண்ணாலும் லைட் கொடுக்கும். ஆனால் மிரர் வந்து லைட் கொடுக்காது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஒன் cannot give light அப்படின்னா மிரர். ஃபைண்ட் த கரெக்ட் அக்ரானிம்ஸ் ஆஃப் த வேர்ட் யூடைஸ். அப்போது நம்ம வந்து எமிஸு, யூடைஸு இதெல்லாம் அப்ரிவியேஷன் பார்த்து வச்சுக்கணும். யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பிக் அவுட் த ஆப்ட் கலெக்டிவ் நவுன் ஃப்ரேஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஃப்ளாக் ஆஃப் கேட்டில். இப்போ ஃப்ளாக் ஆஃப் கேட்டில் பார்த்தோமே, அது வந்து ஷீப்புக்கு தான் வரும், கேட்டிலுக்கு வராது. ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அப்படி தான் வரும். பேக் ஆஃப் கேட்டில் வராது. ஹேர்ட் ஆஃப் கேட்டில் வரும், கால்நடைகளுக்கு ஹேர்டு வரும். ஹேட் ஆஃப் ஷீப் கூட வரும், ஹேட் ஆஃப் கவ் வரும், ஹேட் ஆஃப் கேட்டில் வரும். ஸ்வாம் ஆஃப் கேட்டில் வராது. ஸ்வாம் ஆஃப் பீஸ், லோக்கஸ்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஹேர்ட் ஆஃப் கேட்டில். ஐ கோ அரவுண்ட் த வேர்ல்டு, ஐ ஸ்டே இன் அ கார்னர், ஐ எம் ஃபவுண்ட் ஆன் என்வலப்ஸ். இது வந்து ஒரு ரிடில். உலகமெல்லாம் நான் சுற்றி வரேன், நான் ஒரு மூலையில் இருப்பேன், என்னை வந்து எல்லா கடிதங்களில் மூலையிலும் நான் வந்து இருப்பேன் அப்படின்னா ஸ்டாம்ப் அதுக்கு. ஆப்ஷன் சி. அன் ஏரியா விச் கிண்டல்ஸ் த எபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங். குழந்தைகளோட குவி சிந்தனை, விரி சிந்தனையை இன்னும் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுற பார்ட் எது அப்படின்னா மைண்ட் மேப். சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த லாஃப்டர் வேர்டு. இது வந்து 8th or 9th இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க. சிரிப்பின் பல வகைகள் கொடுத்து ஒரு ஒரு வகைக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. வென் ஐ டிக்கிள் த பேபி ஹி ஆல்வேஸ் மேக்ஸ் அ லவுட். குழந்தை வந்து ஒரு அனாயாசமாக சத்தமாக சிரிக்கும், அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த சிரிப்பு எந்த மாதிரியான சிரிப்பு அப்படின்னா குஃபா. பீம்ன்றது ஒளிக்கற்றை, அதுக்கு வந்து இங்கே சம்மந்தமே இல்லை நம்ம படிக்கிறது. லாஃப் வந்து நார்மலான சிரிப்பு, எல்லாரும் சிரிக்கிறது. கிகிள் அப்படின்றது கொஞ்சம் மெதுவாக மெல்லமாக ஒரு நமட்டு சிரிப்பு மாதிரி, நக்கல் பண்ணுற மாதிரி சிரிக்கிறது. குஃபா அப்படின்னா இப்போ யாராவது நம்மளை வந்து கிச்சு கிச்சு பண்ணிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு சத்தமாக சிரிப்போம். திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டைமில் ஒரு ஜோக் கேட்டால் பயங்கரமாக சிரிப்போம்ல, அதுதான் வந்து குஃபா. which is a primary source for all the students to develop reading skills. ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ரைமரி சோர்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் புக் தான். டீச்சர் ஆஸ்க் அ ஸ்டூடெண்ட் டு ரெஃபர் அ பேரலல் வேர்ட் டு த கிவன் வேர்ட். விச் புக் ஷுட் த ஸ்டூடெண்ட் ரெஃபர் நவ். இப்போ வந்து கீழே வந்து டிக்ஷனரி, தெசாரஸ், என்சைக்ளோபீடியா, பிக்ஷனரிலாம் இருக்குது. பிக்ஷனரினா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. டிக்ஷனரினா அதை உச்சரிப்பு, நவுனா, வெர்பா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அது எந்த கைண்டில் வருது, அது வந்து நவுனாக இருந்தால் எப்படி, வெர்பாக இருந்தால் எப்படி, அது சார்ந்த தமிழ் சொற்கள் எல்லாமே இருக்கும். என்சைக்ளோபீடியா அப்படின்றது கம்ப்ளீட் டேட்டா ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ தெசாரஸ் அப்படின்றதுல தான் பேரலல் வேர்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அறிஞ்சொரு பொருள் அழிக அப்படின்னா இப்போ வானம் அதுக்குன்னா நிறைய இருக்குது. ஆகாயம். இப்போ சூரியன் அப்படி இருக்குன்னா ஞாயிறு, பகலவன், கதிரவன், அதெல்லாம் பேரலல் வேர்டு தமிழில்.
அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு வேர்டுக்கு parallel வேர்டு சேம் மீனிங் தரக்கூடிய parallel வேர்டெல்லாம் நிறைய கேதர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெசாரஸ் தான் நாம் வந்து ரெஃபர் பண்ணணும். ஃபைண்ட் த நியூட்டர் ஜெண்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங். மேன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நியூட்டர் ஜெண்டர் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா உயிரில்லாத நடுநிலையான. இப்போ வந்து தமிழில் வந்து ஆண்பால் பெண்பால் பலவின் பால் ஒன்றன் பால் பலர்பால் படிக்கிறோம்ல, அதே மாதிரி இது வந்து நடுநிலையான பால். நியூட்டர் ஜெண்டர் அப்படின்றது நடுநிலையான பால் அந்த இடத்துல வரும். இன்னொன்று வந்து உயிரற்ற பொருட்கள், நான் லிவிங் திங்ஸு, இன்அனிமேட் திங்ஸ், அதுவும் வந்து நியூட்டர் ஜெண்டரில் வந்துடும். ஸோ இப்போ வந்து மேன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டு, ரிவர், டாக்டர். இப்போ சொல்லுங்கள் எது நியூட்டர் ஜெண்டர் வரும் அப்படின்னா ரிவர் தான் நியூட்டர் ஜெண்டர். குமார் had lunch before ரவி had. ரவி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குமார் சாப்பிட்டுட்டான், அதான் அதோட மீனிங். த லிட்ரல் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ், இதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா ரவி had lunch before குமார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கிடையாது, இதில் என்ன மீனிங்னா ரவி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குமார் சாப்பிட்டுட்டான்றதான் மீனிங். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. குமார் had lunch before ரவின்றது தான் கரெக்டு. both of them had lunch at same time கிடையாது. both of them hadn't had lunch yet, அதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சப்ளை த காமன் euphemism ஃபார் த phrase ஸ்லோ லேர்னர்ஸ். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு euphemism வேர்டு வந்து லேட் ப்ளூமர்ஸ், மெல்ல மலரும் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பின்தங்கிய கற்போர்கள், மெதுவாக கற்போர், அவங்க வந்து மெல்ல மலரும் மொட்டுக்கள்னு சொல்லுவாங்க. ஐ வில் ஹாவ் ரீச் த பிளேஸ் பை 6 PM. ஐ வில் ஹாவ் ரீச் அப்படின்றது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. என்ன டென்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. ரைட் த மீனிங் ஃபார் த இடியம் ஆன் cloud 9. ஆன் cloud 9ன்றது ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க கொஷின். அதுக்கு வந்து மீனிங் வந்து blissful happy, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. Pick out the correct option from the list. They dash all the arrangements before the chief guest is arrived. chief guest வரதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் என்னது had been making செஞ்சிட்ருக்காங்க, எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி. மீதி இருக்கிற 3 வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஃப்யூச்சருக்கே வேலை கிடையாது. இங்கே இருக்க ஒரு கொஷின். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம். அவனுடைய சொற்கள் வந்து அறிவார்ந்த முத்துக்கள், அறிவு முத்துக்கள் அப்படின்னு ஒப்பிடுறாங்க. பட் இங்கே ஒப்பிடும்பொழுது இங்கே வந்து லைக்கோ அஸோ வரல. அப்போ இது வந்து மெட்டாஃபர். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். மெட்டாஃபரை தாண்டியும் ஒரு பொருத்தமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது கிடையாது. ஸோ இதுவே ரைட் ஆன்சர் தான் இதுக்கு. add a suitable suffix for the word paint. பெயிண்ட்டுக்கு suffix ஆட் பண்ணோன்னா add ஆட் பண்ணுவோம். painter. name the insect that slide. option C snail. pick out the correct pattern of the given sentence. I called the girl Mala. SVOC. subject, verb, object, complement. SVOC. option B is the right answer.